பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மீட்டெடுக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாம தொடர வேண்டும். அதுக்கு அனைத்து மக்களுமே எங்களுக்கு பங்களிப்பாக இருக்க வேண்டும். இன்று எனக்கு நடந்த இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக கருதாமல் இது கட்டாய ஒரு இனத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆகவே சகல மக்களும் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தந்த பேராதரவுக்கு ஒரு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த போராட்டம் அடுத்தது 31 மாத காலமாக எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் கொண்டு போறதுதான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டுறதுக்கான ஒரு வழியா இருந்தது. ஓரிரு மாதங்கள்ல நாங்கள் கலைத்து போயிருந்தால் இந்த கதை வந்து அப்படியே நீத்து போயிருக்கும். அந்த போராட்டத்தை 30 மாதமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றங்களோட பக்கபலமாக நின்றிருந்தார்கள். அதோடு இப்போது எல்லா அரசியல் ஓரிரு கட்சிகளை தவிர சுயேட்சை கட்சிகளை தவிர பல அரசியல் கட்சிகள் எங்களுடன் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதை கூட பொறுக்காம 7 வருஷ காலமும் இந்த அரசியல் தலைமைகள் விட்ட பிள்ளைதான் இன்றைக்கு இந்த விகாரை என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் கேட்ட சரி 7 வருஷ காலம் எங்க தலைமைகள் பிள்ளை விட்டுட்டினோம். அதுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்யறது? மக்கள் நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? 7 வருஷமாவே பிள்ளை விட்டுட்டோம் சொல்லி நாங்க எங்க காணியை விட்டுட்டு போற அளவுக்கு நாங்கள் புத்தனம் இல்ல தியாகியும் இல்ல துறவியும் இல்ல. எங்கட காணி எங்களுக்கு வேணும். எங்களோட சேர்ந்து நின்று போராடுங்கோ. சேர்ந்து நின்று போராட இயலாதாக தயவு செய்து எதிர்கருத்துக்களை தட்டி திட்டமிட்டு இறக்கப்பட்டார்களை பற்றி நான் கதைக்க வரையில அவையோட தொழில சிறப்பா செய்யறதுல நிப்பினும் மற்றும்படி அந்த மன அளவில் ஆதரவு உள்ள ஆட்கள் தயவு செய்து எங்கட காணொலிகளை சமூக வலைத்தளங்களை பகிருங்கோ. எத்தனையோ பேர் தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கீங்க, கணனி தொழில்நுட்பவியலாளர்களா இருக்கிறீங்க. தயவு செய்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விடுங்க. ட்ரெண்டிங் ஆக்கி எல்லா இடமும் தையிட்டி என்று ஒலிக்க முன்வைத்தபடி இருக்கிறார்கள். மத தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொது நல விரும்பிகள் என்று பலரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய போராட்டமும் புதிதாக ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து நிறுவ காலையிலே முற்பட்ட பொழுதுதான் மக்கள் இன்னும் எழுச்சியாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக இடங்களிலே ஆக்கிரமித்து வைப்பதும், அந்த இடங்களை பிறகு தனக்கு சொந்தமென அறிவிப்பதும், அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும், சிங்கள மயமாக்கலை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதுமாக இந்த மாறி மாறி வருகின்ற அரசுகள், இப்பொழுது இருக்கிற அரசும் சரி அதே விடயங்களை கையாளுகின்றார்கள். குறிப்பாக சமணங்குளம் வவுனியாவிலே புத்தர் சிலை புத்தர் விகாரை அமைக்கப்படுவது, திருவண்ணாமலையிலே வைக்கப்பட்ட புத்தர் விகாரை, குருந்தூர் மலையில், வெடுக்குநாரி மலையில், இப்பொழுது தைட்டி திசவிகாரை, இவ்வாறு பல இடங்களிலே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த விடயங்களுக்கு எதிரான அறவழி சார்ந்த ஒரு நியாயபூர்வமான போராட்டம் தான் இந்த இடத்துல நடைபெறுவது. மிக மிக முக்கியமாக வலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி, தையிட்டி, பலாலி, வசாவிளான் இந்த பகுதிகளைச் சேர்ந்த தோலகட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு இன்னும் குடியேறி வாழ முடியாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த குடியேற்றங்களை தடுத்து கொண்டு, அவர்கள் அந்த இடங்களுக்கு போக விடாதமாறு தடுத்து வைத்து கொண்டு, அந்த நிலங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறது, சலூன் நடத்துகிறது, இராணுவம் உழைத்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறது. அங்கிருக்கிற பாதைகளை கூட மக்கள் செல்வதற்கு விடுவிக்கவில்லை. ஆனால் அங்கிருக்கின்ற கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்கள், சைவ மக்களுடைய ஆலயங்கள், அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டிலே போடப்பட்ட மறைந்த அண்ணன் மாவை சேனாதராஜா அவருடைய பெயரிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு 2011 கூட தீர்ப்பளிக்கப்பட்டது, விடுவிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுதே இந்த இடத்தில் விகாரையை உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே மறைவாக கட்டியிருக்கிறார். அவை இவற்றுக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் செயல்பாடுகளும் என்பது மக்களுடைய, தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம். இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள காணிகளில் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். இது ஒரு நியாயபூர்வமானது, அவர்களுடைய அறம் சார்ந்தது, அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது. இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும், மாறி மாறி யார் வந்தாலும், அது இன்று அனுர அரசாங்கமாக இருக்கலாம், கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம், எல்லோருமே ஒரு இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்துக்கு ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும், தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது என்பதைத்தான் இவை வெளிப்படையாக சொல்லுகின்றது. ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் அல்ல, இது யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல,
ஏற்கனவே நீங்கள் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பிரதேச ஆலயங்களை உங்களால் 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்க இந்த அரசாங்கத்தால் முடியுமென்றால், இராணுவத்தால் முடியுமென்றால், 4 ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தடை? ஆகவே மதங்களிலே சைவ மதம், கத்தோலிக்க மதம் அவர்களுக்கு ஒரு வகையான சட்டம், இங்கே இருக்கிற பௌத்த மதத்துக்கு இன்னொரு வகையான சட்டமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் அல்ல இந்த நாட்டினுடைய சமாதானம், இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பதெல்லாம் எவ்வாறு அமையப் போகிறது? இவற்றுக்கு எதிரான எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா வழிகளிலும் எல்லோரும் அதற்கான பூரண ஆதரவை வழங்குகிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும். ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பௌத்த பீடத்திட்ட கேளுங்க உறுதி இருக்காது. அவர்கள்ட்ட இல்லாத விட அந்த காணியை விடுவீங்க. யார் அந்த காணிக்கு இருக்கோ நாங்கள் எங்கட வாட்டில் எங்கட உறுதியோட சேவையில கொண்டு அளந்து நாங்கள் எங்கட காணியை எடுத்துக்கொள்வோம். மற்றது 1706ஆம் ஆண்டே ஒல்லாந்தர் காலத்துல ஒரு சட்டமூலம் இயற்ற வழக்கிடைக்க இந்த இடத்துல வழக்காரா இருந்த ஒரு சட்டத்தை மீற மாட்டோம்னு சொல்லி அந்த மக்கள் போராடின இடத்துலதான் அந்த தேசவளம சட்டம் அந்த வழக்காரே ஒரு சட்டமூலமாக இயற்றப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட 320 வருஷம் எங்கட தேசவளம சட்டம் இருக்குது. அந்த இடத்துல இப்ப இவன் சொல்லி தேவநம்பிய தேசம் காலத்து விகாரியன் அந்த 320 வருஷ காலப்பகுதிக்கு எந்த இடத்துலயுமே அது குறிப்பிடப்படவில்லை. தோல்பொருள் சின்னம் என்று சொன்னா கூட நீங்க புது விகாரியோட கட்டையில அந்த அழிவடைந்த சின்னங்களை பாதுகாக்கணுமே ஒழிய அந்த இடத்துல எந்த ஒரு புது கட்டுமானமுமே நீங்க கட்டல. இப்படி எந்த ஒரு பதிவுமே இந்த விகாரைக்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல இது அப்பட்டமான உண்மை இது தமிழர் பூர்வீக நிலங்கள். மற்றது எங்களுக்கு மாற்று காணி வேணும். பூர்வீக நிலம்ன்றதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. அந்த பெருமதி எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. நான் உழைச்சு நான் ஆசையா கல் மண் சீமெந்து சேர்த்து உழைச்சு கட்டின வீட்டுக்கும் அந்த வீட்டை பறிச்சு கொண்டு இன்னொருத்தர் ஏதோ மாட மாளிகை தந்தா கூட அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த பூர்வீக நிலத்துக்குரிய பெருமதியை எல்லாரும் விளங்கி கொள்ள வேணும். எங்கட நிலத்தை தான் எங்களுக்கு திருப்பி நாங்க ஒரு குழி கூட நாங்க எக்ஸ்ட்ராவா அவங்கள்ட்ட கேட்கல, இந்த ஒரு இதுவுமே கேட்கல. எங்கட காணியை திருப்பி தர வேணும் தான் கேட்டுக்கொள்கிறோம். மற்றது இந்த இந்தியான் இந்த போராட்டத்துக்கு நாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விடுத்த அறிக்கைக்காக அந்த பல திருப்பு முறைகள் திசை திருப்பும் பல நேற்று இரவு கூட அவசரமாக பல அரச கைக்குலிகள் பலவாறான போஸ்டுகள் எழுதி பிரசுரித்திருந்தார்கள் இந்த போராட்டம் நீத்து போக செய்வதற்கா. அது அனைத்தையும் மீறி எங்களுக்கு பெருமளவான மக்கள் ஆதரவு தந்திருந்தார்கள். அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்துல எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மீட்டெடுக்கும் வரை எங்களோட போராட்டம் ஓயாம தொடர வேண்டும். அதுக்கு அனைத்து மக்களுமே எங்களுக்கு பங்களிப்பாக இருக்க வேண்டும். இன்று எனக்கு நடந்த இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக கருதாம இது கட்டாயம் ஒரு இனத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆகவே சகல மக்களும் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தந்த பேராதரவுக்கு ஒரு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த போராட்டம் அடுத்தது 31 மாத காலமாக எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாம தொடர்ந்து நாங்கள் கொண்டு போறதுதான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டுறதுக்கான ஒரு வழியா இருந்தது. ஓரிரு மாதங்கள்ல நாங்கள் களைத்து போயிருந்தால் இந்த கதை அப்படியே நீத்து போயிருக்கும். அந்த போராட்டத்தை 30 மாதமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றங்களோட பக்கபலமாக நின்றிருந்தார்கள். அதோடு இப்போது எல்லா அரசியல் ஓரிரு கட்சிகளை தவிர சுயேட்சை கட்சிகளை தவிர பல அரசியல் கட்சிகள் எங்களுடன் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதை கூட பொறுக்காம 7 வருஷ காலமும் இந்த அரசியல் தலைமைகள் விட்ட பிள்ளைதான் இன்றைக்கு இந்த விகாரை என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் கேட்ட கேள்வி, சரி 7 வருஷ காலம் எங்க தலைமைகள் பிள்ளை விட்டுட்டீங்க, அதுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? 7 வருஷமாவே பிள்ளை விட்டுட்டு சொல்லி நாங்க எங்க காணியை விட்டுட்டு போற அளவுக்கு நாங்கள் புத்தனும் இல்ல தியாகியும் இல்ல துறவியும் இல்ல. எங்கட காணி எங்களுக்கு வேணும். எங்களோட சேர்ந்து நின்று போராடுங்கோ. சேர்ந்து நின்று போராட இயலாதாக தயவு செய்து எதிர்கருத்துக்களை தட்டி திட்டமிட்டு இறக்கப்பட்டாக்களை பற்றி நான் கதைக்க வரையில அவையோட தொழில சிறப்பா செய்யறதுல அனுப்பினோம். மற்றும்படி அந்த மன அளவில் ஆதரவு உள்ள ஆட்கள் தயவு செய்து எங்கட காணொலிகளை சமூக வலைத்தளங்களை பகிருங்கோ. எத்தனையோ பேர் தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கீங்க, கணனி தொழில்நுட்பவியலாளர்களா இருக்கிறீங்க, தயவு செய்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விடுங்க. ட்ரெண்டிங் ஆக்கி எல்லா இடமும் தையிட்டி என்று ஒலிக்கத்தான் எங்களோட போராட்டம் மேலும் வலுப்பெற்று எல்லா மூல முடுக்கில இருந்து எங்களுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள். அந்த ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. வந்த ஆட்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஊடகங்கள்